இந்த வீடியோவில் நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மிளகு குழம்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1 கப் கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி. அதுக்கப்புறம் 2 சிகப்பு மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. ஸோ இதில் மெயினாக காரம் வந்து இந்த மிளகுலேருந்து வர காரம் தான். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், 1/4 கப் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவையான மொத்த சாமான் இவ்வளோ தான். நீங்கள் ப்ரிசைஸாக இந்த மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. ஸோ இப்போ உளுத்தம்பருப்பை போட போகிறேன். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே சேப்பு மிளகாய் போடலாம். இப்போது மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் புளியும் போட்டுடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வரலாம். இது இப்போ நல்லா ஆறிடுத்து. ஸோ நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றின்ட்டேன். நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி அரைச்சதுக்கப்புறம் யூ கேன் ஆட் வாட்டர். நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நான் பாதி அரைச்சிருக்கேன். பாருங்கள், பொடியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடியாக சாத்தில் தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து பாதியில் நிறுத்திருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை மிளகு வாசனை வந்து சூப்பராக வருது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை சட்னியாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இதை ஒரு சாமானாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பவுடர் பண்ணுறச்சே கருவேப்பிலை பொடியாக யூஸ் பண்ணலாம். அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விட்றச்சே அது குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதே அலம்பி இதில் விட போகிறேன். நான் தண்ணி தாராளமாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ திரும்பவும் பேனை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாக எடுத்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லெண்ணெய் விட போகிறேன். நான் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா விட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறேன். இது கூட நீங்கள் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும்.
மேபி லைக் 15-20 minutes. நல்லா இது திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது. ஸோ இது நல்லா திக்காக பாதியாக சுண்டணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து திக்காக எடுத்து ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ நான் இப்போ அடுப்பு அணைக்கிறேன். நம்மளோட ஸ்பைசி டேஸ்டி கருவேப்பிலை குழம்பு இஸ் ரெடி. நம்மளோட காரமான டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து நீங்கள் சூடான சாத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching this video.